அந்த காட்டுல அப்ப கடுமையான கோடைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த காட்டுல சாதாரணமா வீசுற காத்து கூட அனல் காத்தா வீச ஆரம்பிச்சது. அந்த காட்டுலதான் ராணா குருவி தன்னோட மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்து வந்துச்சு. வீட்டுக்குள்ள வெயில் வர்றதுக்கு வழி இல்லைனாலும் வெளியில வெயில் அதிகமா இருந்ததால எல்லாருக்கும் வேர்த்து ஒழுகிக்கிட்டு இருந்தது. நிலாக்குருவி தன்னோட வீட்டுல இருந்த ஒரு விசிறியை எடுத்து தன்னோட குழந்தைங்களுக்கு விசிறி விட்டு அவங்கள தூங்க வைக்க முயற்சி பண்ணுச்சு. ராணா குருவி அந்த அனல் காத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டே படுத்திருந்தது. ஆனா அம்மா என்னதான் விசிறியை எடுத்து வீசி காத்து வீசினாலும் குக்குவால வெயில் கொடுமைய தாங்க முடியல. அம்மா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயிலால ராத்திரியும் தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல. குக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. இன்னும் 2 மாசத்துல இந்த வெயில் போயிடும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த சமயத்துல ராணா குருவியோட மனசுல ஒரு யோசனை வந்தது. உடனே அது துள்ளி குதிச்சு எஞ்சி உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சது. நிலா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இதுக்கப்புறம் நாம இப்படி இந்த வெயில்ல கடந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. தன்னோட கணவர் பேச்ச கேட்டா நிலா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அப்படியா? அப்படி என்னதாங்க யோசனை பண்ணிருக்கீங்க? நிலா, பச்சை புல், மூங்கில், தண்ணி இது மூணுத்தையும் உபயோகப்படுத்தி நான் ஒரு இயந்திரம் தயார் பண்ண போறேன். அந்த இயந்திரத்துல இருந்து குளிர்ந்த காத்து வரும். அப்பா, அதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே குளிர்ந்த காத்து வருமா? ஆமாம் பியூட்டி, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க. நாம இப்பவே வேலைய ஆரம்பிக்கலாம். பிறகு அந்த குடும்பத்துல இருந்த எல்லாரும் மும்மரமா வேலையில ஈடுபட்டாங்க. ராணா குருவி போய் பச்சை மூங்கில்களை வெட்டி எடுத்துட்டு வந்துச்சு. நிலா குருவி போய் பச்சை புற்களை தேடி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. குக்கும் பியூட்டியும் ஒரு சின்ன வாளியில தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த புற்கள் மேல ஊத்தி அதை ஈரமாக்குனாங்க. 2 நாட்கள் இப்படி எல்லாரும் ஓய்வில்லாம வேலை செஞ்சதால இயற்கை கூலாறு ஒண்ணு தயாராயிடுச்சு. அப்பா, நம்ம வீட்ல தான் கரண்ட் இல்லையே, அப்புறம் இந்த கூலர் எப்படி ஓடும்? பியூட்டி, இந்த கூலர் இயங்குறதுக்கு கரண்ட் தேவையில்லை. இந்த கூலர் அப்பா சோலார் பேனல்ல வச்சிருக்கேன். அதனால இந்த கூலர் கரண்ட் இல்லாமலேயே ஓடும். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அந்த கூலரை ஆன் பண்ணுச்சு. அந்த கூலர்ல இருந்து குளிரான காத்து வந்ததால எல்லாரும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்களோட வீட்டுல இருந்த அனல் எல்லாம் போய் வீடு பூரா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பா, இந்த கூலர் இப்படி ஒரு மேஜிக் பண்ணும்னு நான் நினைக்கவே இல்ல. நம்ம வீடு பூரா இப்ப நல்லா கூலிங் ஆயிடுச்சு. ராணாஜி, நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய கூலர் தயார் பண்ணி வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்க மற்ற பறவைகளுக்கு குறைச்ச விலையில கொடுக்கலாம். அதனால அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும். நிலா, நீ சொன்னது நல்ல ஐடியா. நாளையில இருந்து நாம எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய கூலர்களை தயார் பண்ணுவோம். பிறகு 1 வாரம் கழிச்சு ராணா குருவியும் நிலா குருவியும் அவங்க தயார் பண்ண கூலர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த காட்டோட நடுப்பகுதியில வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா பறந்து போன வானவில் புற்களால செய்யப்பட்ட அந்த கூலரை பார்த்துட்டு வந்துச்சு. நிலா, இது என்ன பொருள்? பார்க்கறதுக்கு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. வானவில் அக்கா, இது குப்பை தொட்டி கிடையாது. கொஞ்ச நேரம் இது பக்கத்துல வந்து உட்காந்து பாருங்க. இது குப்பை தொட்டியா இல்ல கூலரான்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். இப்படி சொன்ன நிலா குருவி பிறகு கூலரை ஆன் பண்ணி விட்டது. அந்த கூலர்ல இருந்து வந்த குளுமையான காத்து வானவிலோட முகத்துல வந்து பட்ட உடனே வானவில் தன்னையும் அறியாம கண்ணை மூடிக்கிட்டு அந்த காத்தோட சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. நிலா, இது சாதாரண கூலர் இல்ல, என்னோட சொர்க்கம். எனக்கு ஒரு கூலர் இல்ல, 2 கூலர் வேணும். ஒரு கூலரை என்னோட முகத்துக்கும் உடம்புக்கும் வச்சுப்பேன், இன்னொரு கூலரை என்னோட தோகைக்கு வச்சுப்பேன். இந்த சமயத்துல ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் அங்க வந்தாங்க. அந்த கூலர்ல இருந்து வந்த காத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்த ராக்கி கிளி இப்படி பேச ஆரம்பிச்சுது. ராணா, எனக்கு ஒரு கூலர் வேணும். நான் இப்பவே புக் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இல்லைன்னு சொல்லிடாத. பிறகு கொஞ்ச நேரத்துல இந்த கூலரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு பறவை தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க வந்துச்சு. நிலா, எனக்கு ஒரு கூலர் வேணும். இந்த மாதிரி எல்லா பறவைகளும் கூலரை வாங்குறதுக்கு ஆர்வமா இருந்ததால ராணா குருவி செஞ்சு வச்சிருந்த எல்லா கூலரும் சீக்கிரமாவே வித்து தீர்ந்துருச்சு. பிறகு வீட்டுக்கு போன ராணா குருவியும் நிலா குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா எல்லா கூலரும் விற்பனையானதால அன்னைக்கு அவங்க கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த காலுக்காகவும் ஒரு கழுகும் ராணா குருவியோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க. கழுகு பெரியப்பா,
இந்த வெயில் நம்மள மட்டும்தான் வாட்டி வதைக்குது. இந்த வெயில காரணமா வச்சு இந்த ராணா குருவியோட குடும்பம் ரொம்ப முன்னேறிடுச்சு. ஆமா காலு, நீ சொல்றது சரிதான். இந்த ராணா குருவி தயார் பண்ற கூலர்கள் எல்லாம் நம்ம கையில கிடைச்சா அதை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து காட்டு மார்க்கெட்ல நிறைய விலைக்கு நம்மளால விற்க முடியும். கழுகு பெரியப்பா, கவலைப்படாதீங்க. ராணா தயார் பண்ணி வச்சிருக்க கூலரை எல்லாம் இன்னைக்கு ராத்திரி நாம திருடி எடுத்துக்கிட்டு வந்துருவோம். அந்த கூலர்களை எல்லாம் நாம பக்கத்து காட்டுல கொண்டு போய் வித்தா நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். நம்ம மேல யாருக்கும் சந்தேகமும் வராது. அன்னைக்கு ராத்திரி கூலர்ல இருந்து வந்த குளுமையான காத்துல படுத்த ராணாக்குருவியோட குடும்பம் வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாம நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கும் எதிர்ப்புறமா இருந்த சின்ன குடிசையில மறுநாள் விற்பனை பண்றதுக்காக ராணாக்குருவி 10 கூலரை தயார் பண்ணி வச்சிருந்தது. பாதி ராத்திரியில அந்த குடிசைக்குள்ள போன காலுக்காகவும் அந்த கழுகும் அங்க இருந்த கூலர்களை தூக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. மறுநாள் காலையில குடிசைக்கு போன ராணாக்குருவியோட குடும்பம் அங்கிருந்த கூலர்கள் எல்லாம் காணாம போனதை பார்த்துட்டு அதிர்ச்சியானாங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. அப்படி இருக்கிறப்ப இங்க இருந்த கூலரை யார் திருடிக்கிட்டு போயிருப்பா? விற்பனைக்கு வச்சிருந்த எல்லா கூலர்களும் திருட்டு போனதை நினைச்சு ராணாக்குருவியோட குடும்பத்துல உள்ள எல்லாரும் அழுதாங்க. அந்த அழுக சத்தத்தை கேட்டு வானவில், ரீட்டா கீழே இன்னும் சில பறவைகள் இவங்க எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. நிலா, நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, தைரியமா இரு, நாங்கெல்லாம் உங்க கூட இருப்போம். அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த மரத்து மேல உட்கார்ந்திருந்த ஆந்த சாமியார் இப்படி பேச ஆரம்பிச்சாரு. கண்ணீர் விட்டு அழுதா ஆக போறது எதுவும் இல்ல. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிங்க. இப்படி சொன்ன ஆந்த சாமியார் பிறகு இவங்க கிட்ட வந்தாரு. ஐயா, இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். ராணா, கூலர்கள் தான் திருட்டு போயிருக்கே தவிர அதை எப்படி தயாரிக்கணுங்கிற அறிவு உன்கிட்டதான் இருக்கு. நீ உன்னோட அறிவை உபயோகப்படுத்தி நிறைய கூலர்களை தயார் பண்ண. ஐயா, அந்த கூலர்களையும் யாராவது திருடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? நான் சொன்னபடி கூலர்களை தயார் பண்ணுங்க. அதை திருட வரவங்க இங்க இருந்து திரும்பி போக மாட்டாங்க. இப்படி சொன்ன அந்த ஆந்த சாமியார் பிறகு கூலரை எப்படி தயார் பண்ணணும்னு அவங்க கிட்ட தெளிவா எடுத்து சொன்னாரு. அதை கேட்டுட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு ராணாக்குருவியோட குடும்பத்துல இருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் 10 கூலர்களை தயார் பண்ணினாங்க. ஆனா கூலர்களோட பக்கவாட்டுல நிறைய பசைகளை ரகசியமா உபயோகப்படுத்தி இருந்தாங்க. கழுகு பெரியப்பா, அந்த குருவி குடும்பம் இன்னைக்கும் நிறைய கூலர்களை தயார் பண்ணி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அதிகமா கூலர்களை தயார் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். கூலர்களை தயார் பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதை திருடி கொண்டு போய் விற்கிறது நம்மளோட வேலை. அன்னைக்கு ராத்திரி காலுக்காகவும் கழுகும் மறுபடியும் கூலர்களை திருடுறதுக்காக அந்த குடிசைக்கு போனாங்க. கழுகு பெரியப்பா, இன்னைக்கும் 10 கூலர்கள் தயாரா இருக்கு. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு நமக்கு கொள்ள லாபம் கிடைக்க போகுது. பிறகு ஒரு கூலரை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணின காலுக்காகத்தோட ஒரு ரெக்கை அந்த கூலரோட ஒட்டிக்கிச்சு. காலுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கூலர்ல இருந்து ரெக்கையை எடுக்கவே முடியல. பெரியப்பா, என்னோட ரெக்கையை எடுக்க முடியல. இந்த கூலர்ல என்னோட ரெக்கை ஒட்டிக்குச்சு. டேய் காலு, திருட வந்த இடத்துல ஏன்டா இப்படி கத்தி என் உயிரை எடுக்கிற? ஒரு கூலரை எடுக்கிறதுக்கு கூட உனக்கு தெரியல. இப்ப நான் எடுக்கிறேன் பாரு, அந்த மாதிரி எடுக்க கத்துக்க. இப்படி சொன்ன கழுகு பக்கத்துல இருந்த இன்னொரு கூலரை தூக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா கழுகோட ரெக்கையும் அந்த கூலரோட ஒட்டிக்கிச்சு. போச்சு போச்சு, என்னோட ரெக்கையும் ஒட்டிக்கிச்சு. இந்த குருவி குடும்பம் நம்மள பிடிக்கிறதுக்காக ஏதோ சூழ்ச்சி பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்த ராணா குருவி, நிலா குருவி, அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. திருடன் திருடன், எல்லாரும் இங்க வாங்க, இந்த திருடர்களை பிடிங்க. ராணா குருவி இப்படி சத்தம் போட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா பறவைகளும் அங்க வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே சும்மா வரல, கையில ஒரு பெரிய கம்போட வந்திருந்தாங்க. காலு, நீயும் உன்னோட பெரியப்பாவும் சேர்ந்து இந்த குருவி குடும்பத்தோட உழைப்ப திருட பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த திருட்டு பறவைகள் கிட்ட ஏன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இவங்களை அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் இவங்க மனசுல திருட்டு நினைப்பே இருக்க கூடாது. பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து காலுக்காகத்தையும் கழுகையும் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை அடிக்காதீங்க, விட்டுடுங்க விட்டுடுங்க. நாங்க செஞ்ச தவற ஒத்துக்கிறோம். இதுக்கு நஷ்ட ஈடா ராணா குருவியோட குடும்பத்துக்கு நான் நிறைய பணம் கொடுத்துறேன், எங்களை மன்னிச்சிடுங்க. பிறகு காலுக்காகவும் கழுகும் சேர்ந்து அவங்க செஞ்ச தவறுக்கு நஷ்ட ஈடா நிறைய பணத்தை கொடுத்தாங்க.
ராணாக்குருவி வீட்டு வாசல்ல கூலர்களை வாங்கறதுக்காக நிறைய பறவைகள் கூட்டம் இருந்துச்சு. என்னங்க, உங்களோட உழைப்பும் ஆந்த பாபாவோட புத்திசாலித்தனமும் இருந்ததால தான் நம்மளால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியே வர முடிஞ்சது. பிறகு இருந்த கூலர்கள் எல்லாத்தையும் விற்பனை பண்ணி முடிச்ச ராணாக்குருவியோட குடும்பம் வீட்டுக்குள்ள போய் அங்க இருந்த கூலரை ஆன் பண்ணி சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.